அத்தான் ம் பழங்குளத்து அய்யனார் தானே உங்களுக்கு குலதெய்வம்? ஆமாம், சடையார் கோவில். எங்களுக்கு சூரக்கோட்டை பரமநாத அய்யனார் சாமி கோயில். ம் கடைசி எப்போ போனீங்க? ஞாபகம் இல்லை. நீ அடிக்கடி போவியா? வருஷத்துக்கு ஒரு தடவை. அடிக்கடி போகிற கோயில் வேற. சில நாள் சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். வெண்ணி தாண்டி ஆற்றை ஒட்டி அந்த இடத்துல நிறுத்திடுவேன். வெண்ணி பரந்தலை போர் நடந்தா சொல்ற அந்த இடம். அங்கே ஒன்றுமே இல்லை தான். ஒரே ஒரு சின்ன கோயில் தான் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நடிக்கல். அநேகமாக சேரமான உதயன் பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர் நீத்த நடுக்கல்னு சொல்றாங்க. அது மேல ஒரு 2 முழம் பூவை போட்டு ஒரு சூரத்தை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருவேன். கண்ணு தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆந்திரமா அப்படியே அமைதியா இருக்கும். அந்த சூரியனும் என் கூட எதையோ பாக்குறக்கா அப்படியே கீழே இறங்கி வரும். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சோழன், நம்ம பெரும்பாட்டை கரிகால் பெருவளத்தான். இன்னொரு பக்கம் சேரன், உதயன் பெருஞ்சேரலாதன், அவங்க கூட பாண்டிய மன்னன், பிளஸ் 11 வேலியர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேனா? என்னது? இல்லை, இந்த போரை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? எந்த போர்? அப்போ தெரியாது. சரி, எங்கே விட்டேன்? எனக்கே ஞாபகம் வந்துருச்சு. வேல். ஒன் சைடு கரிகாலன், ஆப்போசிட் சைடு சேரன், பாண்டியன், 11 வேலியர்கள். பெரும் போர். அதுல கரிகாலனுக்கு மகத்தான வெற்றி. 11 வேலியர்கள்ல 9 வேலியர்கள் தப்பிச்சு ஓடிட்டானு. 2 வேலியர்கள் வீரமரணம். சேரன் பெருஞ்சேரலாதனுக்கு நெஞ்சில விட்ட வேலு முன்னாடி இருந்து பின்னாடி வந்து முதுகுல காயம் ஏற்பட்டுருச்சு. அவமானம் தாங்காம வடக்கு இருந்து உயிர் நீத்தார். வடக்கு இருந்துன்னா தெரியுமா? வடக்கு இருந்துன்னா போர்ல புறமுதுகுல ஏற்பட்ட காயத்தோட கலங்கத்தை தீக்க வடக்க பார்த்து அண்ணன் தண்ணி உண்ணாம உட்கார்ந்துருவாங்க. அப்படியே பட்டினி கிடந்து செத்துருவாங்க. இதெல்லாம் நடந்தது வெண்ணி பரந்தலைங்கிற அந்த இடத்துல. அது எங்க இருக்குன்னு தெரியுமா? நீடாமங்கலத்துக்கு முன்னாடி கோவில் வெடின்னு ஒரு ஸ்டாப்பிங் வந்திருக்குமே, அங்கதான் அந்த போர் நடந்துச்சு. அது எங்க இருக்கு தெரியுமா? நாம இங்க உட்கார்ந்து இருக்கோமே, இப்படியே அந்த ஆத்தோரமா போனோம்னா 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. நான் கண்ணை மூடி சமணம் போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பேன். என் மனசு என்னை கடந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முப்பாட்டனோட சத்தம் கேட்கும். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். யானை மேல சிங்கம் மாதிரி நம்ம முப்பாட்டன் கரிகால, குதிரையில வாழேந்திய தளபதிகள், பற ஊசையில வெறி ஏறி சும்மா முட்டி மோதுற மாடு மாதிரி நம்ம காலாட்படை. அவங்களுக்கு நடுவுல நானு அரூபமா வாழும் வேலும் கேடையும் உரசுற சத்தம், ஒரு 1000 இடி முழக்கம் அப்படியே நட்டு மட்டையில இறங்குற மாதிரி. இதெல்லாம் இறந்த காலமா தான். கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. வீரம்னா என்ன, மாமன்னன்னா என்னன்னு இந்த ஊர்வலத்துக்கு சொன்ன காலம். அவங்களுக்குள்ள இருந்தது நமக்குள்ள எல்லாமே இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இருக்கு. ஆனா தூங்கிட்டு இருக்கு. அதனாலதான் இப்படி செதறி கிடக்கும். அதே உணர்வோட, அதே வீரத்தோட ஒரு படம் இருந்துச்சு. அதை ஊட்டி வளர்த்த ஒரு தலைவன் தான். எங்கேயோ இல்லை தான், இங்க தனுஷ்கோடியில இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ல சொல்லி வச்சு
கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க. அந்த கொடுமையெல்லாம் நடந்தப்ப இங்கிருந்து ஒரு கையை நீட்டி இருந்தா போதும். ஒரு கட்டத்துல எப்படியாவது முடிஞ்சா போதும்னு தாங்க முடியாம கொன்றுங்கடா, உங்களுக்கு அதனடா வேணும், காப்பாற்றதான் முடியல, சித்திரவதை பண்ணாம சீக்கிரம் கொண்டுருங்க என்ன மனசுக்கு இருந்து கெஞ்ச ஆரம்பிச்சு. அந்த அத்தனை உசுர் கேட்பாரு. போன அந்த ஒவ்வொரு உசுரும் நம்ம சொந்தத்தான், ஒன்றும் பண்ண முடியல. யாரோ மாதிரி நியூஸ்ல பார்க்கறோம், கேட்டாதாங்க அம்மானு இங்க நடந்துச்சே, காத்தும் தண்ணியும் நஞ்சாயிருச்சுன்னு உசுருக்காக வீதியில் இறங்கி போறான். நம்மளை அநியாயமா சுட்டு கொண்டானுங்களே, என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன வயசு? உசுரோட இருந்துச்சுன்னா நம்ம பூனா மாதிரி ஒரு கல்யாணம் கழிச்சு நல்லது பண்ண போய் அவளுக்கெல்லாம் ஒரு பிள்ளை இருந்தா எப்படி தெரியுமா தான் வளர்த்துருப்பா. ஊருக்கு ஒண்ணுன்னா ஒத்தையனாலும் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பா. அது வளர்ந்து வந்து அவங்க அம்மா மாதிரி ஒரு 4 ஊரை காப்பாத்திருக்கும். நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு. எங்க எல்லாரையும் வர வச்சது ஒண்ணு சேர்த்தது அவதான். நீ எங்க இருந்தியா? என்ன நான் போகாம எங்க இருந்தாலும் போயிருப்பேன் தான், கூட தான் இருந்தேன். கடைசி நாள் அதுமா எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா செதறி ஓடிட்டான். அப்படின்னு தேடினேன் தான், யாரோ முன்னாடி போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அடையாளம் தெரியாம அந்த துப்பாக்கியும் தோட்டாகும் போது கொஞ்சம் காரணம் இருந்திருக்கலாம். போங்க வேண்டிய உசுறு. அதனாலதான் ஒவ்வொரு நவம்பர் 26 அங்க எங்க போன நம்ம சொந்தத்துக்கெல்லாம் திருவையாத்துல போய் பண்ண வேண்டியது இருக்கும்போதுதான் ஒன்றும் பண்ண முடியல. கையை கட்டி போட்டானுங்க. நல்லவனா வேணா இருக்கலாம், ஆனா நல்லது பண்ணக்கூடாது, கொன்றுவானுங்க. இதைத்தானத்தான் நம்ம பசங்க வரலாறுன்னு படிக்கணும். இங்க நடந்ததை படிக்கணும், இங்க நடக்கிறத படிக்கணும். அதுதான் நம்ம வரலாறு. நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சால்தான் நாம யாருன்னு தெரியும். அப்பதான் நம்ம தலையிலிருந்து நடக்க முடியும். எதிர்காலத்துல வரப்போற பிரச்சனையை எப்படி சந்திக்கணும்னு நம்ம வரலாறு சொல்லி கொடுத்துருமே. இல்லைன்னா பாட்டில் ஆஃப் பானிபட் தெரியும், பாட்டில் ஆஃப் பிளாஸே தெரியும், திருப்புரம்பியும் தலையணங்கானம் போர் தெரியாது, ஜான்சி ராணி தெரியும், வேலுநாச்சியார் தெரியாது. ஏன் இங்க எவனு தமிழே படிக்கிறது இல்லையே. ஆனா இதெல்லாம் மாறுதான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்போ இல்லதான் நீங்களும் நானும் இருக்கிறப்பவே மாறும், மாறும் தான். நான் பேசக்கூட முடியாதெல்லாம் நீ செஞ்சு காட்டுற. அதெல்லாம் பேசலன்னா தப்பு, இதுக்கு மேல பேசினாலும் தப்பு. ஓ இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அத்தாவை பார்த்துட்டேன், கூடயே பேர் பவான் வர சந்தோஷமா இருக்கேன். எந்திரிச்சிட்டாங்களா? இனிமே ஒரு நிமிஷம் இருக்க விட மாட்டானு. என்னமாமா? பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 4 பேருக்கு அப்புறம் இது கூட இல்லைன்னா இந்த கர்மத்தை அப்புறம் எதுக்கு அடிக்குது? இதெல்லாம் எடுத்துக்கலாமா? அதெல்லாம் கனவு எடுத்துக்கோ, நீ வாங்க.